வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 43. இப்போ நம்ம வேட்டூர் பழையன் நம்ம தேக்கனை பார்க்கறக்காக வந்தான்ல, அப்போ வந்துட்டு வேற ஒரு பக்கத்தில் புகையை பார்த்ததுனால இப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம பாரிக்கிட்ட வந்து பார்த்தோன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. பாரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு புகையை போட்டுட்டு. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த முடிநாகன் அந்த கேங் இருந்தாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு பாரி போட்ட புகையை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ தேக்கன் அதுக்கப்புறம் வேட்டூர் பழையன் அப்புறம் இவங்க கேங்கில் இருந்த பசங்க, அதாவது இந்த கீதானி அப்புறம் அளவன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாரிக்கிட்ட வந்துட்டாங்க. பாரிக்கு வந்து பார்த்தோன்னா உடனே ஷாக்கு. இந்த மாதிரி தேக்கன் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா வேட்டூர் பழையனும் 2 வீரர்களுமே வந்திருக்காங்களே, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமாக போயிடுது. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு அவங்க பிளான் போடுறக்கே ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த தேவாக்கு விலங்குகளை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க, ரொம்ப வேகமாக ஓடுறானுங்க, நம்ம நினச்சதை விடவே பயங்கர வலிமையாக இருக்கானுங்க. அவனுங்க வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறானுங்க. அதாவது வேற ஒரு அரசர் வந்துட்டு கட்டளை போட்டு அவன் அந்த கட்டளை நிறைவேற்றுறதுக்காக இந்த வீரர்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணல, வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்ல, அது நம்ம தேக்கனுக்கு சரின்னு பட்டுச்சு. ஏன்னா அவங்களுடைய கண்களில் இருந்த அந்த ஆவேசம், அவங்களுடைய வேகம் இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு அரசருக்காக இவங்க உதவி செய்கிற மாதிரி தெரில, அரசர் போட்ட கட்டளை நிறைவேற்றுறதுக்கு வந்த மாதிரிலாம் தெரியல. இவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய குறி வந்து அந்த தேவாக்கு விலங்கு தானா, இல்லை தேவாங்கு விலங்கு தூக்கிட்டு போனால் நம்ம ஊர்லேருந்து எவனோ ஒருத்தன் அங்கே போவான் அப்படிங்கிறதுக்காகவே இதை பண்ணுறானுங்களா அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறாரு நம்ம வேட்டூர் பழையன். ஆனால் அவங்க பிளான் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்கள இந்த காட்டை விட்டு அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த பசங்கள்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளுமே கொடுக்குறாரு நம்ம வேட்டூர் பழையன். அப்புறம் அவருடைய கசப்பு, அந்த பசங்கள்லாம் வந்துட்டு கசப்பு பயங்கரமாக தொண்டை நிறையா இருந்துச்சு இல்லையா, அந்த கசப்பு போகிறதுக்காக ஒரு பழம் ஒன்று இருக்காமா, அந்த பழத்தையுமே பறிச்சுட்டு வந்து நம்ம பழையன் கொடுக்குறாரு. அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் தான் அந்த பசங்களுக்கு கொஞ்சமாக அந்த கசப்பு குறைஞ்ச மாதிரியே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த ஓடி வந்து மூச்சு வாங்கினதில் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ கசக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாரியுடைய பரம்பு மலைக்குள்ளேயே பூந்து தேவாங்கு விலங்குகளை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா, அதை விட கசப்பான செய்தி அவங்களுக்கு வேற என்ன இருக்குது? அவங்க வாயில தான் கசப்பு இருக்கே தவிர மனசு ஃபுல்லாக இதை நினச்சி தான் அவங்க கசப்பாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு ஒரு பிளான் போடுறாரு. இந்த மாதிரி அவங்க காரமலையை தாண்டறதுக்குள்ளே எப்படியாச்சும் நாம் அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுதான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ரத்தச்சிலந்திகள் காடுகள் இருக்கு இல்லையா, அந்த காட்டையே அசால்ட்டாக தாண்டி ஓடுறானுங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஆபத்தான பகுதி அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த காட்டையே அசால்ட்டாக தாண்டி அவங்க இன்னும் வேறு லெவலில் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அப்புறமா வர்ற மலையெல்லாம் அவங்க ஈஸியாகவே தாண்டிட்டு போயிடுவானுங்க. அதனால் காரமலையை தாண்டறதுக்குள்ளே அவங்கள நாம் பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி பிளான் போடுறாரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த சமயம் வந்துட்டு மாலை நேரம் தொடங்கிருச்சு. அதாவது ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு மழை பெய்யறதுக்குமே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த காரமலைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் தான் கண்டிப்பாக அவங்க ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறாரு நம்ம பாரி. அப்படி அவங்க அங்கே ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இந்நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மழை பெய்யும்போது கண்டிப்பாக அந்த பகுதியில் அவங்களால வேகமாலாம் ஓட முடியாது. ஏன்னா அது கரடு முரடான பகுதி, அதுவும் சேரும் சகதியுமான பகுதி தான். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்களால வேகமாக ஓடி போய் அவங்க ஓடினா கூடவே அடுத்த நாள் காலையில் காரமலையை ரீச் பண்ண முடியாது. காரமலையுடைய உச்சிக்கு போகும்போது கண்டிப்பாக மத்தியான நேரமெல்லாம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம பாரி. அதுவும் இல்லாமல் அவங்க இவ்வளோ நேரம் ஓடி வந்தாங்கல்ல, அந்த காட்டு பகுதிகள் அவங்க எந்தெந்த பக்கம்லாம் பூந்து ஓடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்குறப்போ, இந்த காட்டை பற்றி ஒரு விவரமுமே அவங்களுக்கு தெரியல. இந்த காட்டில் எந்த பக்கம் போனால் எது ஈஸியான வழி, எப்படி போய் எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. மொத்தமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம பாரி புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மழை பெய்யறதுனால பயங்கரமாக மழை பெஞ்சதுன்னா நைட்டெல்லாம் அவங்க ஓட மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு குகையிலையோ இல்லை பாறைகளுடைய இடுக்குகளையோ அவங்க தங்கிப்பாங்க. அப்படி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடினாங்கன்னா எப்படி இருந்தாலும் காரமலையை ரீச் பண்ணுறதுக்கு மத்தியான நேரம் ஆகிடும். அப்படி அந்த மத்தியானத்துக்குள்ளே நாம் அந்த காரமலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த காரமலைக்கு வரும்போது அவங்கள நம்ம அங்கேயே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே திட்டம் போடுறாரு நம்ம பாரி. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கரெக்டான முடிவு தான், எப்படியாச்சும் நம்ம காரமலைக்கு அவங்களுக்கு முன்னாடியே போயாகணும். ஏன்னா காரமலையை தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெட்டவெளி, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா புதர்கள் இருக்குமா. அவங்க அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே இவ்வளோ வேகமாக ஓடுறவனுங்க வெட்ட வழியில் எவ்வளோ வேகமாக ஓடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
சரி எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா அவங்க காரமலைக்கு போகிறதுக்குள்ள நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பாரியெல்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம பழையன் கேட்குறாரு, அப்போ நம்ம வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருலாமா? அதாவது இன்னும் நிறையா வீரர்களை கூப்பிடணும் அப்படின்னா மறுபடியும் புகை போடணும். ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு, புகை வந்து பார்த்தோன்னா மேலே போகாது பெருசாக. வேறு ஏதாவது ஒன்று வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, அப்போ தான் வந்துட்டு இந்த தவளைகளை வழிபடுறவங்களுடைய ஒரு யோசனை வந்து பார்த்தோன்னா அவருக்கு வருது. தவளைகளை வழிபடுற ஒரு இனத்தினர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களாம். அவங்க வந்துட்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து கத்திக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அந்த மாதிரி நாமளும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரி வந்துட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா தவளை வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா? அந்த வழி மூலமாக எப்படியாச்சும் நம்ம வீரர்களுக்கு செய்தி அனுப்பலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பிளானுமே வந்துட்டு ஃபெயில் ஆகிடுது. அப்போ தான் நம்ம பாரி சொல்கிறாரு, மேற்கொண்டு வீரர்கள் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாணவர்களும் நம்ம 4-5 பேருமே இருந்தாவே போதும். நாம் எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு பாரி. இதை கேட்ட உடனே நம்ம தேக்கனுக்கும் பழையனுக்கும் பயங்கரமான ஷாக்கு. எப்படிரா இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு எப்படி அவங்கள பிடிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு நாம் 2 அணியாக பிரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதாவது நம்ம கீதானி, அளவன், அதுக்கப்புறமா நம்ம வேட்டூர் பழையன் கூட 2 வீரர்கள் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே நல்லா வில்லம்பு விட தெரியும். அவங்க மொத்தம் 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரி வந்துட்டு அவருடைய டீமில் சேர்த்துக்கிறாரு. நாங்கள் 5 பேரும் ஒரு குழுவாக இருக்கோம், மீதி இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு குழுவாக இருங்க, நாங்கள் இந்த திசையில் போகிறோம், நீங்கள் அந்த திசையில் வாங்க, நாளைக்கு காலையில் எப்படியாச்சும் எல்லோரும் காரமலையுடைய உச்சிக்கு வந்துருங்க. ஏன்னா மத்தியான நேரத்தில் தான் அவங்கெல்லாம் வந்துட்டு காரமலைக்கு வர முடியும். நாமெல்லாம் காலை நேரத்துலேயே எப்படியாவது போயிடலாம், நமக்கு தான் நல்லா வழி தெரியுமே, அவங்களுக்கு தான் காட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே காட்டை பற்றி நல்லா தெரியும். அதனால் நீங்கள் வேறு வழியில் வாங்க, நாங்கள் இந்த வழியில் வரோம், எப்படியாவது உச்சியில் வந்து நின்றுங்க, நின்றுட்டிங்கன்னா அவங்களை அங்கே லாக் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி பிளான் போட்டான். அதுக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாரியும் அவனுடைய கேங்கும் வந்துட்டு வடக்கு பக்கமாக போக, நம்ம வேட்டூர் பழையன் தேக்கன் அந்த கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி போகுது. அவங்க 2 பேரும் வேறு வேறு திசையில் போனாலுமே வந்து சேரக்கூடிய இடம் காரமலையுடைய உச்சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இன்னொரு விஷயத்தையுமே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பாரியுடைய பரம்புமலைக்குள்ளேயே நுழைஞ்சு தேவாங்கு விலங்குகளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்டே சண்டைக்கு வரான். அதாவது தேவாங்கு விலங்குகள் அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தேவை போல அவங்களுக்கு, நம்ம கூட அவங்களுக்கு சண்டை போட்டாகணும், நமக்கு பயமுறுத்தணும், நம்மளே பயமுறுத்தி பார்க்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்றான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு மாதிரி வெறியாற்றி விட்டு எல்லாரையும் அனுப்பி விட்றாரு. இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ வடக்கு திசையை நோக்கி வந்துட்டாங்களா பாரியன் கேங்கு, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா தெற்கு திசையை நோக்கி போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பாரி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு ஆயுதம் ஒன்று உருவாக்கணும், நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதத்தமாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம பாரி. அப்போ தான் நம்ம பாரி அவர்களுடைய கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடை மரம் வந்து பார்த்தோன்னா கண்ணுக்கு படுது. உடை மரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மரம் வந்து பார்த்தோன்னா பார்க்க கொடை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை அவர் பார்த்துட்டு உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுது. பக்கத்தில் இருந்த கீதானியும் அளவனையும் வந்து பார்த்தோன்னா ஒரு பாறையில் வந்து பார்த்தோன்னா உட்கார சொல்லிடுறாரு. அவங்களும் போய் கம்மன் அந்த பாறையில் உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே வந்துட்டு அங்கே பக்கத்தில் வீரர்கள் 2 பேர் வந்தாங்க, நல்லா வில்லம்பு எரிய தெரிஞ்ச வீரர்கள். அவங்கள வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி நிறையா முள்ளை வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு ஓகே பாரி ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முள்ளை வந்து பார்த்தோன்னா வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்களும் போயிடுறாங்க. அதாவது இரவு நேரம் வேறு, இரவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்து பக்குவமாக வந்து பார்த்தோன்னா அந்த முள் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் எல்லாம் பறிச்சுட்டு வரணும், இல்லைன்னா அந்த முள் அவங்களையே குத்திரும். அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக தான் அவங்க வேலை பார்த்தாக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க முள்ளெல்லாம் பறிக்கிறதுக்கு போயிட்டாங்களா, இந்த சமயத்தில் தான் நம்ம பாரி இருந்துட்டு அளவனையே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அளவன் வந்து பார்த்தோன்னா அந்த உடைய மரத்தையே பார்த்துட்டு இருந்த காரணத்தினால பாரியை கவனிக்கல. உடனே கீதானி இருந்துட்டு தன்னோட காலை வச்சு அளவனை தட்டி விட்றான். உடனே அளவன் இருந்துட்டு திரும்பி பாரியை பார்க்குறான். இப்போ நம்ம பாரி கேட்குறான், இந்த மாதிரி உடைய மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதரில் கொம்பேரி மூக்கன் கிடைக்குமே, போய் பிடிச்சிட்டு வர முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக பிடிச்சிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவன் சொல்லிடுறான். கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிறது ஒரு பாம்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவனும் கீதானியும் வந்து பார்த்தோன்னா இப்போது பாம்பு பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் அந்த வீரர்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொறுமையாக உட்காந்து அந்த முள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பிடுங்கி ஆகணும், இல்லைன்னா அதுவும் இரவு நேரத்தில் அந்த முள் இல்லைன்னா அவங்களே கிழிச்சிரும். அந்த சமயத்தில் தான் நம்ம கீதானியும் நம்ம அளவனும் போகிறாங்கல்ல,
இந்த மாதிரி வீரர்கள் போயிட்டு அந்த முள்ளையெல்லாம் புடுங்கிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாம்பை பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணியமாக போகிறானுங்க 2 பேரும். இப்போ இந்த பக்கம் அந்த 2 வீரர்கள் நிறையா முள்ளை வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு வராங்க. பறிச்சுட்டு வந்து பாரிக்கிட்ட கொடுத்த உடனே பாரி இருந்துட்டு அதில் ரொம்ப பெரிய முள் எது இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி வீசிட்டு, சின்ன சின்ன முள் எது இருக்கோ அதையும் பிடுங்கி வீசிட்டு, நடு நிலைமையில் ஒரு சைஸில் ஒரு முள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் பிரித்து எடுத்து வச்சிட்ருக்காரு நம்ம பாரி. அதை பார்த்துட்டு நம்ம வீரர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பெரிய முள்ளையெல்லாம் தூக்கி வீசிடுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு புதருக்குள்ளேருந்தே ஒரு சத்தம், இந்த மாதிரி கொம்பேரி மூக்கன் கிடைக்கல ஆனால் கொடி மூக்கன் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த 2 பசங்க தான் கையில் பாம்பை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பாரி இருந்துட்டு அதை கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இப்போ அந்த பாம்பை எடுத்துகிட்டு வரானுங்க. அந்த பாம்பினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம அளவன் வந்துட்டு அந்த பாம்பினுடைய கழுத்தில் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டான். அதே மாதிரி நம்ம கீதானி வந்துட்டு அந்த பாம்பினுடைய நடுப்பகுதியை வந்து பார்த்தோன்னா பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாம்பினுடைய நீளத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 வீரர்கள் வந்துட்டு பேஜாராயிடுறானுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பெருசாக அது இருந்திருக்கு. நம்ம பாரி இருந்துட்டு கொம்பேரி மூக்கன் தான் கேட்டான். ஆனால் கொடி மூக்கன் அவங்க கொண்டு வந்தாலுமே அது சைஸில் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாம்பு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் இப்போ அந்த பாம்பை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த சைஸை பார்த்த உடனே நம்ம பாரி இருந்துட்டு இது போதும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுமே உதிக்க தொடங்குதுங்க.